ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நல்லா கார சாரமாக நல்லா புளிப்பாக மாங்காய் போட்டு வந்து எப்படி வந்து நல்லா மீன் குழம்பு பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும். வாங்க இப்போ வந்து அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வாங்கின மீனுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லி பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. ஸோ அதனால் வந்து மல்லித்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட சோம்பு தூள் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலா வந்து புளிக்கூட வந்து தனியாக கலந்து வச்சுட்டு அப்புறம் கிரேவி ரெடி பண்ணி இது சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து ஒரு மிளகாய் வந்து நல்லா 2ஆக உடச்சி போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ தக்காளியை வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பட் நான் வந்து நல்லா பழுத்த தக்காளின்றனால கையாலே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 20 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு அண்டு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. இப்போ நல்லா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து நல்லா தட்டி கூட வெங்காயத்தை போடலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வெங்காயத்தை சேர்த்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 kg மீன் எடுத்துருக்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு போதுமானது. நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும். போனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கையால் மசிச்சு போடும்போது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் ஈஸியாக வந்து வெந்துடும். அதுக்காக தான். இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போதே பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து நல்லா மீனை வந்து சால மீன் வாங்கியிருக்கேங்க. சால மீனை வந்து நல்லா கழுவி மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை வந்து அதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வைக்காமல் அப்படியே வந்து ஓப்பனில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை மாங்காய் எடுத்து நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதித்து அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் அண்டு மீன் இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்க போகிறோம். மாங்காய் சேர்க்கும் போது நல்லா புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ புளி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. மீன் போட்டோம் அப்படின்னா கரண்டி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா மீனும் வெந்திருக்கும், மாங்காவும் வெந்திருக்கும், நம்மளோட குழம்பும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்து குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மிளகுத்தூள் சேருங்க, சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நீங்கள் மீன் குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் காலையிலே பண்ணி வச்சுருங்க. அதாவது குழம்பு வந்து அப்போவே செஞ்சு அப்போவே சாப்பிட்றத விட நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி செஞ்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து காலையிலே வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் எல்லோரும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.